மீனா மீனா என்னங்க இது கூடைய மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கிய? கூட மாறதுக்கு எப்படி கூப்பாடு போடுற? உன் பொண்ணு போத்திரத்தையே மாத்த போறா, அதுக்கு என்ன செய்ய போற? என்னங்க என்னங்க சொல்றிய? என்னத்த சொல்றது? ஒருத்தனுக்கு நீ ஆரத்தி எடுக்கணுமா? உன் பொண்ணு ஆசைப்படுறா. நம்ம பொண்ணா? அவ அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நானும் திலகரும் தோப்புல நின்று பேசிட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பார்த்ததை நானும் பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா திலகரு. ரொம்ப நல்லவன், படிச்சவன், எல்லாத்துக்கும் மேல ஒரு பட்டாம்பூச்சி எதுக்க வந்தா கூட பயந்து வழிவிடுறவன். நம்ம குடும்பத்துக்கு படிச்சவனும் வேண்டாம், பயந்தவனும் வேண்டாம். எனக்கு வேணும். நான் முடிவு பண்ணிட்டேன். பொதுமக்களை தியேட்டருக்குள் அனுமதிக்காமல் இடையூறு செய்தது, மாடுகளை அடைத்து மக்களை அவமதித்தது ஆகிய செயல்கள் மக்களின் சட்ட உரிமைகளை மீறுகின்ற குற்றம் என்பதால் மேற்கண்ட செயல்களில் ஈடுபட்ட நந்தந்தட்டை JK திரையரங்கை சீல் வைக்க உத்தரவிடுகிறேன். அரசாங்கம் உத்தர குத்தி அடைச்சு வைக்கிறதுக்கு உக்கரபாண்டி விட்டு மான மரியாதை ரேஷன் கடையில் வைக்கிற அரிசி பருப்பு நினைச்சிட்டான அந்த கலெக்டர் விடல. அவன் நேத்து வந்தவ. ஆனா நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்த அந்த போஸ் பையன் நம்ம கிட்ட முட்டிட்டானே. முண்டுன அவனை முண்டமாக்கணும். இந்த கொட்டாய் போனா நம்ம மண்டையில இருக்கிற ஒத்த மசுறு போன மாதிரி. ஆனா அந்த வலிய அந்த போசு போய் வளரணும். அப்பா அதுக்கு அவன் உசுருக்கு உசுரா வளர்க்குறான்ல, அந்த உசுரை நம்ம செதைக்கணும். ஐயோ எந்த படுபாவி பண்ணான்னு தெரியலையே, இப்படி வெட்டி போட்டுக்கானுங்களே. போசே போசே ஐயா போசே, இப்படி வெட்டி போட்டுக்கானுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? வாழை தழிஞ்சு பழகாப்பு வைக்க போற நேரத்துல எந்த காவாலி போயெல்லாம் உன் ஈரக்குறையில கை வச்சுட்டானுங்களேப்பா. தம்பி எங்க? காலேஜ் போயிருக்கு. போல் காலேஜ் போய் கூட்டு வால. என்னாச்சுதா? உன் வாழையெல்லாம் அழிச்சுட்டாயா. இப்படி பண்ணிட்டாரு. ஆன கூட்டம் மேஞ்சாலும் அரை மாசம் ஆகுமையா. சேன கூட்டம் ஆஞ்சாலும் இடுப்பொடிஞ்சு போகுமையா. கோயில் கோடைக்கு வளர்த்ததுல கோடாரி விழுந்திருச்சே. தானம் கொடுக்க வளர்த்ததுல கட்டாரி இறங்கிருச்சே. என்ன குத்தம் என்ன குத்தம் என்ன குத்தம் செஞ்சது இந்த வாழைங்க. இத வெட்டுனவன் கடவுள்னாலும் கோழைங்க கோழைங்க. அண்ணே, கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு குல தாறு தர மாட்டேனே. அவனுங்களை விடக்கூடாதுண்ணே. வாழையில கால் வச்சு தலையை சீவ விடக்கூடாது. ஐயா போஸ் நில்லியா. நம்ம வாழையில காலை வச்சவன் 50 பேர் தலையின் துண்டா வெட்டி தாமரை பண்ணி ஆத்துல வீசிட்டு வாயா. இந்தா ஒரு பயம் மிஞ்ச கூடாது.
பண்றதையும் பண்ணிட்டு பொண்டாட்டி ஒலி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ ஆள் தெரியாம விளையாடல யாருல நீ உனக்கும் எனக்கும் சொந்த தகராறா சொத்து தகராறா வாய்க்கா தகராறா வரப்ப தகராறா ஏன் இப்படி ஓயாம குடைச்சு கொடுக்க ஏல நான் தலை நிமிந்தது வேணா உனக்கு பொறுக்காம இருக்கலாம் ஆனா வயசுல பெரியவனு ஒரு நாள் கூட உன்னை தலை நிமிந்து பார்த்திருப்பேனா பேசிருப்பேனா நீயும் நானும் ஒரே சாதி தான் உனக்கு முளைச்சிருக்கிற அதே கொம்புதான் எனக்கும் முளைச்சிருக்கு நீ முட்டணும்னு நினைக்க நான் நினைக்கல நினைச்சேன்னு வெயி ஒட்ட கணக்கா அர்த்த ராத்திரில முக்காடு போட்டு வந்த ஆருக்கும் தெரியாம வானத்தோப்பு அழிக்க மாட்டேன்ல பட்ட பகல்ல நட்ட நடு வீதியில நந்தன் தட்டையில உன்னை வச்சு இப்ப கூட கிழட்டு பயல அடிச்சிட்டாங்கிற கெட்ட பேர் போஸுக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒத்த காரணத்துக்காக உன்னை உசுரோட விட்டுட்டு போறேன் வண்டாட்டியோட என்ன கோவம் இன்னும் குறையிலையோ? கோவம் இல்லலாம், வருத்தம். ஊரில் யார் வீட்டில் விசேஷம்னாலும் நம்ம வீட்டு வாழ் தான் பின்னால் நிற்கும். நாளைக்கு நடக்க போகிற நம்ம வீட்டு விசேஷத்துக்கே நம்ம தோட்டத்தை வாழைய வைக்க முடியலையாந்தா வருத்தமாக இருக்கு. கண்ணு வச்சா 6 மாசத்துல வளர்ந்துற போது அதுக்கு போய் என்ன
கொஞ்ச நாளைக்கு யாருக்கிட்டையும் எந்த வில்லங்கமும் வச்சுக்காதீங்க. சரிண்ணே. கஷ்டப்பட்டு பெயில் எடுத்துருக்கு. சரியா? சரிண்ணே. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிண்ணே. அப்புறம் பார்ப்போம். பெயில் ஆர்டர் வாங்குறதுக்குள்ள தாவு தீர்ந்து போச்சு. ஒரு 2 மாசம் பசங்களை எந்த சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கங்கய்யா. என்னல சும்மா டக்கரா இருக்கண்ணே. போகல மைனியை பார்க்காம ஒரு நான் கூட இருக்க முடியலண்ணே. சே, நான் தசராவுக்கு போகிறேன். ஏதோ பரிச்சு இருக்குன்ட்டியா? ரொம்ப நேரம் கண்ணை முடிக்காதல. சரிண்ணே. படிச்சுட்டு நேரத்தோட வரங்க. ஐயா வரையில் ஆத்தாக்கு சில்லு கருப்பட்டி வாங்கிட்டு வையா. குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சமேத அருந்தரும் முத்தாரம்மன் தசரா திருவிழாவை சிறப்பிக்க வரும் பக்தர்கள் அனைவரையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தீச்சட்டி ஏந்தி வரும் சாமிகளுக்கு வழிவிடுமாறு பக்தர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேடம் அணிந்து வரும் சாமிகள் கையில் இரும்பு ஆயுதங்கள் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலும் இலங்கையிலும் 60 ஆண்டுகளாக தசரா விழாவினை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி என்று முத்தாரம்மனின் மந்திரத்தை விடாமல் சொல்லிக் கொள்ளுமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமாக இருப்பதால் யாரும் கோயிலை சுற்றி வர முடியாது. ஆதலால் கோயிலின் உங்களுக்கு சரியாக சென்று மீண்டும் கோவிலுக்கு வருமாறு பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோடிகள் லட்சக்கணக்கில் வந்திருப்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆதலால் யாரும் நெருக்கடியின் போது சண்டையிடாமலும் அமைதியாக வந்து முத்தாரம்மனை தரிசித்து செல்லுமாறும் மேலும் தங்கள் குழந்தைகளை பத்திரமாக பிடித்துக் கொள்ளுமாறும் விழா கமிட்டியின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Oh,
இறுதியாக 12 மணி அளவில் கடற்கரையில் Yeah.